வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான விலாகாக இருக்கும். ஒரு நைட்லேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும். என்னோடய சின்ன பையன் வந்து ஸ்கூல் பிக்னிக்கு போகிறதுக்கான ப்ரிப்ரேஷனில் தான் இந்த விலாக் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு ஈவினிங் டைம். பயங்கரமான வெயிலுங்க. ஏசியில் ஒரு 1/2 அன் ஹவராவது இருந்துட்டு வந்தால் தான் மிச்ச வேலையை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. மொத்த ஸ்க்ரீனெல்லாம் க்ளோஸ் பண்ணால் தான் அது அனல் வீட்டுக்குள்ளேயே வராமல் இருக்கும். மழையெல்லாம் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து முதல் வேலை ஈவினிங் ஆனாலே மணி அடிக்கிற வேலை நம்ம காஃபி டீ தானே. அதுக்கு தாங்க பாலை காய்ச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து டூருக்கு கிளம்புறான். ஒரு 2-3 டேஸ். அதுக்காக ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். இங்கே வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக வந்து இட்லியும் தோசையும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரேராக கிடைக்கும் அப்படின்றதுனால. முதல் வேலையாக டீயோடு சேர்த்து மாவை அரைச்சிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து நெக்ஸ்ட் டே சமைக்கும் போது வேர்க்கடலையும் வேக வச்சிடணுன்னு அதையும் ஊற வச்சுட்டேன். இதோடு வந்து நைட்டு தான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே குக் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். தேங்காய் இல்லாத ஒரு சட்னி அரைச்சாச்சு. அதுக்கு தாளிப்பையும் சேர்த்துட்டு கடகடன்னு வந்து நான் தோசையும் வாக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வெஜிடபிள்லாம் சேர்த்த கருப்புளுந்த மாவு. லாஸ்ட் விலாக்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ வந்து நான் கண்டிப்பாக இதோட பேட்டர் ரெசிபியை ஷேர் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ப்ரெப்பு. ஏன்னா வந்து நான் 3:30 மணிக்கு காலையில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மாவு சூப்பராக பொங்கி இருந்தது. பொடி இட்லி, அதுவும் வந்து தவா ஃப்ரை இட்லியாக தான் வேணும் அப்படின்னு கேட்டான். அதனால் மினி இட்லியை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கல்லும் போட்டேன். அங்கே வந்து கூடவே வந்து சமைச்சிடணும். ஏன்னா போயிட்டு வந்து அப்புறம் சமைக்கிறதுக்கு லேட் ஆனாலும் ஆகிடும் அப்படின்றதுனால சீஸ் ஊத்தப்பமும் வந்து நான் அப்படியே சைட் பை சைடு வந்து போட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து காஃபி போடவும் வந்துட்டார். இப்போ கரெக்டாக டைம் 4:30 ஆகுது. கொஞ்சம் பெருசான டப்பாவாக இருந்தால் 2-3 பேர் ஒரே சமயத்தில் கையை வச்சு எடுக்க முடியுன்றதுனால சில பிளாஸ்டிக் டப்பாலாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தவா ஃப்ரை இட்லிக்கு வெங்காயம், தக்காளி எல்லா மசாலாவையும் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச இட்லியையும் அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு பிரட்டிடணும். கடைசியாக மேலே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி. அதுவும் ரெடி. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு கிளம்பியாச்சு. பஸ் ஏற்றிட்டு வரும்போது எங்களுக்கு கரெக்டாக 6:30. ஆனால் செம்ம பசிங்க. வந்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேராக டிஃபன்லாம் ரெடியாக செஞ்சு வச்சுருந்ததுனால எடுக்கிறதுக்கு போயாச்சு. ஒரு 7:15 அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து 3 மணிக்கே எழுந்திரிச்சதுனால பயங்கர பசி. இட்லி நேற்று நைட்டு செஞ்சோம் இல்லையா, தேங்காய் இல்லாத ஒரு சட்னி, அதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்க போகிறோம். சூப்பராக சாப்பிட்டாச்சு. வேர்க்கடலை வேக வச்சுட்டு போனால் சுண்டல் கூட மாம்பழம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் செடியை பார்க்குறதுக்கு போயாச்சு. கொஞ்சம் அப்படி வெயில் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இதோடு நான் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். முதல் வேலையாக இந்த 3 டயர் ஆர்கனைசரை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆயிருக்குங்க. என்ன சோம்பேறித்தனம்னே தெரியல, அவ்வளோ அழுக்காக இருந்தது. இதை வந்து நான் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, மற்ற கிழங்கு எல்லாமே போடுறதுக்காக கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3-4 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க்கு கொடுக்குறேன். இந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஸ்பேஸில். அதுதான் இதோட அட்வான்டேஜு. இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பால்கனியில் வச்சுட்டேன். டக்குன்னு வெயில் அப்படியே குறைஞ்சி மழை வரா மாதிரி செம்ம காற்று. ஒரு 5 மினிட்ஸு மொத்தமே இருட்டாகிற மாதிரி வந்தது. ஆனால் மழை சுத்தமாக வரல. அதனால் நான் அப்படியே காய வச்சுட்டு ஒரு வேளை மழை வந்தால் நமக்கு கண்டிப்பாக காஃபி குடிக்கணும்னு தோணும் அப்படின்னு ஃபில்டரை முதல்ல போட்டு தான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்.
ஆனால் மழை வரலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இது எல்லாமே காஞ்சாச்சு. அதனால் இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, பழையபடி அதில் வெங்காயம், உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்னைக்கு குக் பண்ணவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது தொன்னை பிரியாணி ஸ்டைலில் மஷ்ரூம் போட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே பிளான் பண்ணது தான். ஒரே ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு கிளாத்தோ பேப்பரோ போடலன்னா அந்த வெங்காயம், பூண்டு அதோட தோலெல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், 2வது ஷெல்ஃபில் வந்து உருளைக்கிழங்கு, எது வந்து அதிகமாக வாங்குறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் தக்காளி கூட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இங்கே வச்சுப்பேன். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரிட்ஜு பக்கத்தில் அப்படின்னா அங்கெல்லாம் இது வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மழை வரல, டக்குன்னு வெயிலும் வந்து திரும்பி வந்துருச்சு. நான் குக் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஷ்ரூமை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இதில் என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15-20 மினிட்ஸ் இது மேரினேட் பண்ணால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசி ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். ஒரு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், அதில் சோம்பு, ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காதுன்றதுனால நான் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தனியாக இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை அதில் சேர்த்துட்டு 1க்கு 2 தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1.5 தண்ணி சேர்த்துட்டு மஷ்ரூம் சேர்த்துட்டேன். உப்பு சரி பார்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசி 10 நிமிஷம் வெந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டால் சூப்பரான தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா. ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இங்கே கருவேப்பிலை கிடைக்கிறது கூட அதிசயந்தாங்க. இந்த வாட்டி பிளிங்கிட்லேயே வந்து எனக்கு ஆஃபர் மாதிரி வந்தது. அதனால் வாங்கிட்டேன் கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்காக. இதோட கண்டினியூவேஷனை ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும்ன்றதுனால இந்த விலாக் யூஸ்ஃபுல்லாகவோ என்டர்டைனிங்காகவோ இருந்ததுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட் பண்ணும்போது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.